அனைவருக்கும் வணக்கம். காங்கிரஸ் கட்சியை யாராலையும் காப்பாற்றவே முடியாது, அது அழியதான் போகுதுன்னு சொல்லி சொன்னது வேற யாரும் இல்ல, கரூர் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி அவர்கள் தான் சொந்த கட்சியே அழிய போது காப்பாற்ற முடியாதுன்னு சொல்றாங்களே. ஏன்னு கேட்டீங்கன்னா, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு 28 சீட்டுகள் ஒதுக்கியிருந்தாங்க திமுக கூட்டணியில். அப்படி ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் வேட்பாளர் தேர்வு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ரகசியமா பண்றாங்க. வேட்பாளர்களை விற்பனை பண்றாங்க, அது காசு வாங்கிட்டு சீட்டு கொடுக்குறாங்க, உழைச்சவங்களுக்கு சீட்டு இல்லை அப்படிங்கிறது ஜோதிமணி அவர்கள் சொல்ல வர்றாங்க. ஜோதிமணி அவர்களுடைய ஆதரவாளர்கள் சீட்டு கொடுக்கல அப்படிங்கிறதுனால அப்படி பொங்குனாங்களான்னு தெரியல. ஆனால் அடிப்படையில் ஜோதிமணி அவர்கள் நேரடியாக காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வப்பிரந்தகை அவர்களே குற்றம் சாட்டியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஏற்கனவே காங்கிரஸில் பல கட்டமான பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில வேட்பாளர்களே டம்மி வேட்பாளர்களாக போடுறாங்க. வேட்பாளர்களே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான வேட்பாளராக போடாமல் பணம் வாங்கிட்டு போடுறாங்கன்ற குற்றச்சாட்டை ஜோதிமணி அவர்கள் முன்வைக்கிறாங்க. அதாவது காங்கிரஸ் கட்சி கொடுத்த தொகுதிகளில் அதில் தோற்கணும், அதிகமாக அவர்கள் வெற்றி பெறக்கூடாது அப்படின்றதுக்கு திமுக காரங்க வேலை பார்க்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் காங்கிரஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது ஜெயிக்கக்கூடாதுன்னு சொல்லி வேலை பார்க்கறதுக்கு ஒரு டீம் இருப்பாங்க போல. இன்னும் சொல்ல போனால் அந்த வேட்பாளர்கள் ஜெயிக்கவே மாட்டாங்க அப்படின்னு ஜோதிமணி அவர்களே எழுதி கொடுக்குறாங்க. பாருங்க, காங்கிரஸ் கட்சி தோக்க தான் போகுது அப்படிங்கிற மாதிரி. இது எல்லாமே திமுக கூட்டணியவே பெரிய அளவில் பாதிக்கிற இடத்துல இருக்கு. ஏன் அப்படி சொல்றோன்னா, 28 சீட்டுகள் காங்கிரஸ் ஒதுக்கியிருக்காங்க. கடந்த முறையை விட 3 சீட்டுகள் அதிகமாக. அப்போ காங்கிரஸ்க்கு என்ன நிர்பந்தம் இருக்கு அப்படின்னா, அதிகப்படியான சீட்டுகள் கேட்டு வாங்கியிருக்கோம். அப்பா போன தடவை ஜெயிச்சதை விட அதிகப்படியான தொகுதிகள் ஜெயிச்சாதான் கட்சியை வளர்க்க முடியும். ஸோ அவர்கள் காங்கிரஸ் நிற்கிற தொகுதிகளில் ஜெயிச்சிருவோம், திமுகவுக்கு பாடம் புகட்டணும் அப்படின்னா, அடுத்த முறை நமக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்னா திமுகவை தோக்கடிக்கணும் சொல்லி பார்ப்பாங்க. திமுக காரங்க என்ன பண்ணுவாங்க, நாம பெரும்பான்மை ஜெயிக்கணும், காங்கிரஸ் கட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்காம பார்த்துக்கணும். இப்போ 28 தொகுதிகள்லாம் 50 விழுக்காட்டுக்கு மேல அவர்கள் ஜெயிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி காங்கிரஸ்க்கு எதிராகவே திமுக வேலை பார்ப்பாங்க. இப்படி இவங்க 2 பேர் எதிராக வேலை பார்ப்பாங்கன்னு பார்த்தா கட்சிக்குள்ளே இவ்வளவு பெரிய சிக்கல் இருக்கு. காங்கிரஸுக்குள்ளேயே பல அணிகள் இருக்கு, திமுக கூட்டணிக்குள்ள ஒவ்வொன்றும் தனித்தனி அணியா இருக்கு. இப்படிப்பட்ட சூழல தான் இப்ப திமுக கூட்டணி தேர்தல் சந்திக்க போறாங்க. இப்ப இன்னொரு பக்கம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, வேற எந்த கூட்டணியிலுமே எந்த கட்சியிலுமே இந்த அளவுக்கு பெரிய சிக்கல் இல்லை. இப்ப நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பாஜக கொடுத்த சீட்டுகளை வாங்கிட்டு அமைதியாக இருக்கிறாங்க. அவர்கள் பெரிய அளவில் கிளர்ச்சியோ இல்லை எங்களுக்கு 27 சீட்டுகள் பத்தாது, நாங்கள் காங்கிரஸோட பெரிய கட்சி அப்படிங்கிற மாதிரி அவர்கள் எந்த விதமான சலனம் மேலும் ரொம்ப அமைதியாக இருந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவர்கள் வேட்பாளர்களே பார்த்தீங்கன்னா அறிவிக்க தொடங்கிட்டாங்க. அதிமுக மட்டுமே 150க்கு மேல வேட்பாளர்கள் அறிவிச்சிட்டாங்க. அமமுகவா இருக்கட்டும், பிற கட்சிகளா இருக்கட்டும், அதிமுக கூட்டணியில எல்லா கட்சிகளுமே வேட்பாளர் அறிவிக்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. ஆனா இந்த பக்கம் இன்னும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வேட்பாளர் கூட திமுக கூட்டணியில அறிவிக்கல அப்படிங்கிறது நிலவரம். இப்ப இதே மாதிரி கமல்ஹாசன் அவர்கள் திமுக கூட்டணியில பாத்தீங்கன்னா பெரிய நெருக்கடிக்கு உள்ளாய் கடைசியில் எனக்கு சீட்டு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நான் தேர்தலில் போட்டியர்கள் சொல்லி விலகி நிற்கிறார் இல்லையா. அதற்கு பின்னணியில ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது குறித்தான தகவலும் இப்ப வெளியே இருக்கு. அதாவது 2024 நாடாளுமன்ற தேர்தலையே கமல்ஹாசன் அவர்கள் சீட்டு கேட்டிருக்காரு. நாங்க 2021 சட்டமன்ற தேர்தலில் 160 தொகுதிகளில் போட்டியிட்டு 2.69 விழுக்காடு வாக்குகள் நாங்கள் வாங்கியிருக்கோம். எவ்வளோ பெரிய வாக்கு வங்கின்னு பாருங்க. அப்போ இதை வச்சு எங்களுக்கு நாடாளுமன்ற தொகுதியில் நீங்கள் சீட்டு ஒதுக்கணும்னு சொல்லும்போது திமுக தரப்புல இருந்து கமல் அவர்களுக்கு நாங்கள் சீட்டு கொடுக்குறோம், கோவை எம்பி தொகுதிக்கு நாங்கள் கமல் அவர்களுக்கு சீட்டு கொடுக்குறோம். இப்போ அண்ணாமலை என்ன இல்லையா, அந்த தொகுதியில் சீட்டு கொடுக்குறோம், அங்கே உதயசூரியன் நீங்கள் நில்லுங்க. இப்போ கணபதி ராஜ்குமார் அவர்கள் கோவை எம்பியா இருக்கிறார். அந்த இடத்துல ஒருவேளை கமல்ஹாசன் அவர்கள் கூட இருந்திருக்கலாம், ரைட்டுங்களா. அண்ணாமலைக்கு எதிராக போட்டி நடந்துச்சு, ஒரு கடுமையான போட்டி இருந்துச்சு இல்லையா அந்த இதுல. அப்போ அந்த தொகுதியில ஆனா நீங்க உதயசூரியன் சின்னத்தில் நிக்கணும்னு சொன்னதுனால, இல்ல நான் நின்னா டார்ச் லைட்ல தான் நிப்பேன் அப்படின்னு சொன்னதுனால அந்த முறை சீட்டு கமல்ஹாசன் அவர்கள் கொடுக்கப்படலை. அதனாலதான் பாத்தீங்கன்னா நேரடியாக ராஜ்யசபா சீட்டு கமல் அவர்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ அங்கேயே மக்கள் நீதி மையம் அந்த கட்சியினருக்கும் கமலுக்குமே பெரிய ஒரு அதிருப்தி இருந்துச்சு. என்ன நமக்கு இது மாதிரி சீட்டு கொடுக்கலையே, நாம 2021 ஒரு மாற்று கட்சியா நம்ம வரணும்னு ஆசைப்பட்டோம், கடைசியில் ஒரு கூட்டணி கட்சியில கூட ஒரு வலு இல்லாமல் இருக்குமே என்ற ஒரு பார்வை இருந்துச்சு. ஆனா அப்போ உதயநிதி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் நேரடியாக கமல்ஹாசன் அவர்கிட்ட பேசி பார்த்துருக்காங்க. நீங்க தயவு செஞ்சு உதயசூரியன் இல்லைங்க, நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இல்ல நின்னா டார்ச் லைட் தான் சொன்னதுனால அப்ப 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு நாங்க பார்த்து பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் வாக்குறுதி கொடுத்ததுனாலதான் ஒரே ஒரு மாநிலங்களவை சீட்டை வாங்கிட்டு தமிழ்நாடு முழுக்க சூறாவளி பிரச்சாரம் பண்ணாரு கமல்ஹாசன் அவர்கள். ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, 2026லையும் இவர்கள் தேர்தலுக்கான சீட்டு பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்த போகும்போதே 2 சீட்டு தர்றோம், 2 சீட்லையுமே நீங்க உதயசூரியன்ல தான் நிக்கணும், முடிஞ்சா நில்லுங்க, இல்லாட்டி பாத்துக்கீங்கன்னு சொல்லி அப்படி கையை விரிச்சிடறாங்க. இதுல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, மூத்த அமைச்சர்கள் திமுக உள்ளவங்க எல்லாம், உங்க கட்சிக்கு கட்டமைப்பு இருக்கா, உங்க சின்ன மக்களுக்கு முதல்ல தெரியுமா, உங்ககிட்ட ஒரு வலிமையான வேட்பாளர் இருக்காங்களா, இப்படி எதுவுமே இல்லாம உங்க தனி சின்னத்துல நிக்கிறேன்னு சொல்லி கேட்டு வர்றீங்களே, அதிக சீட்டு கேட்குறீங்களா, நியாயமான்னு சொல்லி கமல்ஹாசனை அவமானப்படுத்தி அனுப்பியிருக்காங்க. அதுலதான் மன உளைச்சலுக்கு அலை பாத்தீங்கன்னா, எனக்கு தேர்தல் வேண்டாம், எனக்கு சீட்டு வேணும் அவர் விலகி நிற்கிறார். அதுக்கப்புறம் தியாகம் கடமை என்ற வசனம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி நடந்த பேச்சுவார்த்தையில இவர் சமாதானப்படுத்தி அது வேற டீலிங்.
அடிப்படையில் வந்து கட்சியினர் வந்து கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க திமுக மேல. அதன் வெளிப்பாடா நான் உங்களுக்கு ஒரு சில போட்டோஸ் எல்லாம் காட்டுறேன் பாருங்க. மக்கள் நீதி மையத்தினுடைய பொறுப்பாளர்கள் பல பேர் வந்து இந்த முறை நான் வந்து நோட்டாக்கு ஓட்டு போட போறேன், திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லி பகிரங்கமா சமூக வலைதளங்களில் பதிவிடுறாங்க. இது எல்லாமே ஏதோ ஃபேக் ஐடி எல்லாம் கிடையாது, வேற கட்சி சார்ந்த நபர்கள் வேணும்னு பண்றாங்கன்னு கிடையாது. எல்லாருமே கமல்ஹாசனுடைய ரசிகர்களா இருந்தவங்க, மக்கள் நீதி மையத்தில் தொண்டரா இருக்கிறவங்க ஒருமித்த குரல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த முறை நான் திமுக வாக்களிக்க மாட்டேன், அவர்களுக்கு நான் பாடம் புகட்ட போறேன், ஆண்டவரை பழி வாங்கிட்டாங்க, இந்த முறை நோட்டாக தான் என்னுடைய வாக்கு அப்படிங்கிற மாதிரி பதிவிட்டு இருக்காங்க. அப்ப இது எல்லாத்துக்குமே வந்து பின்னணி நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா தேமுதிக ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. என்னன்னா 2021 தான் தேமுதிகவும் எங்களை மாதிரி ஒரு அணியில வந்து போட்டிடுறாங்க. 0.4 விழுக்காடு வாக்குகள் வாங்குறாங்க, நாங்க 2.6 விழுக்காடு. அப்ப கிட்டத்தட்ட அவர்களை விட எத்தனை மடங்கு அதிகமா நாங்க வாக்குகளை வாங்கியிருக்கோம். எங்க வாக்குகளை உங்களுக்கு நாங்க கொடுக்க இருக்கோம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, எங்களுக்கு நீங்க சீட்டே கொடுக்கல, 2 சீட்டு கொடுக்குறீங்க, அது உதயசூரியன் சின்னத்துல. அதே நேரத்துல தேமுதிக பாத்தீங்கன்னா 10 சீட்டு முரசு சின்னத்துல, தனி சின்னத்துல நீங்க கொடுக்குறீங்க. அவர்கள் கட்சி வந்து நாளைக்கு அங்கீகாரம் கூட வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட சூழல்ல நீங்க தேமுதிக வைக்கிறீங்க, எங்களுக்கு இப்படி நீங்க பண்றீங்கன்னு சொல்லி எல்லா கூட்டணி கட்சிகளையுமே தேமுதிகவை காரணம் காட்டி தான் திமுக வந்து பிரச்சனையே பண்றாங்க. அந்த வகையில மக்கள் நீதி மையம் அதுக்கு விதிவிலக்கு அல்ல. ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா உதயநிதியாலையும் ஸ்டாலின் அவர்களாலையும் வந்து ஒரு மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காரு கமல்ஹாசன் அவர்கள் அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. ஸோ இப்படி காங்கிரஸ் ஒரு பக்கம், மக்கள் நீதி மையம் ஒரு பக்கம். நம்ம நேத்தே பார்த்தோம் விசிகா என்ன மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, கம்யூனிஸ்ட் கட்சி இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வெளிப்படையா வந்து இன்னும் பல விஷயங்கள் இன்னும் வெளி உலகத்துக்கு வர இருக்கு. இன்னும் போக போக வந்து பாத்தீங்கன்னா அதிருப்தி எந்த அளவுல இருக்கு, ஒவ்வொரு தொகுதிக்கும் வந்து பிரச்சாரத்துக்கு போகும்போது இப்போ வந்து திமுகவினுடைய கருப்பு சிவப்பு கொடி இருக்கிற மாதிரி மக்கள் நீதி மையத்தோட டார்ச் லைட் கொடி அங்க பறக்கணும், முரசு கொடி அங்க பறக்கணும். அதே மாதிரி விசிகாவினுடைய அந்த பானை சின்னமோ இல்ல அந்த விசிகாவினுடைய அந்த நட்சத்திர கொடியை வந்து பறக்கணும். இது எல்லாமே பறந்தாதான் கட்சிகள் வந்து ஒற்றுமையா இருக்காங்கன்னு அர்த்தம். ஆனா நீங்க பல இடங்கள்ல நீங்க பாப்பீங்க கூட்டணி கட்சிகள் வந்து மொத்தமா சேர்ந்து பிரச்சாரத்துக்கு போகும்போது பல பேர் ஆக்சிடென்ட் ஆயிடுவாங்க பாருங்க இந்த முறை. ஏன்னா அந்த அளவுக்கு தான் வந்து இவருடைய கூட்டணியினுடைய அந்த ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்கு, அந்த கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. நீங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கூட்டணி வச்சு அப்படியே ஒண்ணு மண்ணா இருந்து ஒரு பிரச்சனைகள்லையுமே ஒரே ஸ்டாண்ட் எடுத்து ஒரே கொள்கையில் இருந்தா மட்டும்தான் அது வாக்குகளா மாறும்னு சொல்லுவாங்க. இங்க வந்து ஆதரவாளர்கள் வந்து ஓட்டு போட மாட்டாங்கன்றது இல்ல, கட்சியினரே ஓட்டு போட மாட்டாங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகியே வந்து பாத்தீங்கன்னா திமுக இந்த மாதிரி ஓட்டு போட மாட்டாங்க. காங்கிரஸ் நிக்கிற தொகுதியில போடுவாங்க, கை சின்னத்துக்கு போடுவாங்க. உதயசூரியன் சின்னத்துக்கு காங்கிரஸ்காரங்க போடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கேள்விக்குறி. உதயசூரியனுக்கு ஓட்டு போடக்கூடிய திமுக காரங்க அவங்க தொகுதியில கை சின்னம் நின்னுச்சு அப்படின்னா காங்கிரஸுக்கு ஓட்டு போடுவாங்களான்னா அது கேள்விக்குறி. மக்கள் நீதி மையம் நாங்க போடவே மாட்டோம், நோட்டாவை தான் போட போறோம்னு பகிரங்கமா அறிவிக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலைமையில தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பெரிய அளவுல சர்ச்சைகள் சண்டைகள்லாம் போயிட்டு இருக்கு. இவ்வளவு குளறுபடிகள் இருக்கு திமுக கூட்டணிக்குள்ள. இதற்கிடையில இன்னொரு முக்கியமான செய்தி, அதாவது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து சமீபத்தில் கொடுத்த நேர்காணல்ல கூட்டணி பேச்சுவார்த்தைகள் குறித்து சில விஷயங்களை பகிர்ந்திருக்கிறாரு. எல்லாருமே சொன்ன விஷயம், நீங்க விஜய்க்கு வந்து தூண்டில் போட்டு பாத்தீங்க, விஜய் வந்து சிபிஐ வச்சு நீங்க வருஷம் அவரை மடக்கிடலான்னு பாத்தீங்க, ஆனா வந்து கடைசியில அவர் கூட்டணிக்கே வந்து வரலையே, அப்ப இது உங்களுக்கு லாஸான்னு கேட்கும்போது இல்ல நாங்க தான் விஜயை கூட்டணிக்கு உள்ள சேர்க்கல, எங்களுக்கு விஜய் வந்து கூட்டணிக்கு தேவையில்லை, அவர் கூட்டணிக்குள்ள வந்தார் அப்படின்னா எங்களுடைய வாக்கு வங்கி அடி வாங்கும், எங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற வாக்கு கூட அது குறைஞ்சிரும், அதனால நாங்க வந்து விஜய் கூட்டணிக்குள்ள சேர்க்கலன்னு சொல்லி ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருக்காரு. கூடவே வந்து அதிமுக தலைமையில் தான் நாங்க வந்து போட்டியிடுறோம், இது வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியாக இருந்தாலும் அதிமுக தான் அங்க தலைமை, எங்களுடைய பெரிய அண்ணன் அதிமுக எடப்பாடி தான் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த கூட்டணி ஆட்சி, ஒருவேளை அதிமுக ஆட்சி அமைந்தால் இது அங்க கூட்டணி ஆட்சி தான் அமைப்போம் அப்படிங்கிற மாதிரியான வாதங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்குன்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அந்த பக்கம் கிட்டத்தட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கும் போது அதிமுக நம்பி இந்த பக்கம் யார் வருவா அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருந்துச்சு. ஆனா இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த பேட்டர்ன் வந்து மாறுது. திமுக கூட்டணியில 21 கட்சிகள் இருந்தாலும் அங்க வந்து ஒரு ஒற்றுமை இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பெரிய பெரிய பஞ்சாயத்து எல்லாம் போயிட்டு இருக்கு. அதிகப்படியான சீட்டு தேமுதிக கொடுத்து அவர்களே அவர்களோட வெற்றியை வந்து கீழே இழுத்து விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கப்படுது. இந்த பக்கம் அதிமுகலுமே இரட்டையில கிட்டத்தட்ட 170க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அதிமுக வந்து போட்டியிடுறதுக்கு இருக்கு. அப்ப கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா திமுக அதிமுக ரெண்டுமே 170+ இந்த முறையை போட்டிடுறாங்க. இத்தனை கட்சிகள் கூட்டணி வச்சு, அதாவது 5 முனை 6 முனையா வந்து அணிகள் பிரியும் போதே அவர்கள் வந்து 170 இடங்கள்ல தான் போட்டிட்டாங்க. அப்ப மொத்தமாவே வந்து 4 முனை போட்டி தான். அதுலயும் தாவேகா வந்து ஒரு அணி கிடையாது, அவர்களும் தனியா தான் நிக்கிறாங்க, நாம் தமிழர் கட்சி தனியா தான் நிக்கிறாங்க. அப்போ இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் திமுகவே கூட்டணிக்குள்ள எடுத்துக்கிட்டாங்க. அப்படி எடுத்ததுக்கு அப்புறமா கூட 170 இடங்கள்ல திமுக போட்டிடுறாங்க அப்படின்னா இந்த முறை ரொம்ப வந்து ஒரு புதுமையான தேர்தலாக இருக்க போது. வாக்குகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுல வந்து எந்த கட்சிக்கு போகும் அப்படிங்கிறது நம்மளால முன்கூட்டியே சொல்ல முடியாத நிலைமையில தான் இருக்கு. ஆனா கூட்டணிக்கு உள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் மூலமா, உட்கட்சி பூசல் மூலமா திமுகவுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய அடி விழும் அப்படிங்கிறத மாற்றுக்கிறதே இல்லை. இப்ப தேர்தல் பிரச்சாரத்தின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி இந்த எல்லா கட்சிகளுக்கும் ரொம்ப முன்னோடியா
முதல்ல வேட்பாளர்களை அறிவித்து அப்போதே பிரச்சாரத்தை தொடங்கி இப்போ தமிழ்நாடு முழுக்க வாகன பிரச்சாரங்களில் ஈடுபட்டிருக்காங்க. சீமானவர்கள் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காரு. அந்தந்த தொகுதியினுடைய வேட்பாளர்கள்லாம் களமிறங்கி ரொம்ப தீவிரமாக அவர்களை களப்பணியை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திமுக தரப்புல தான் இந்த பிரச்சாரம் வந்து ரொம்ப சுணக்கமாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இன்னும் வேட்பாளர்களே அவர்கள் வந்து அறிவிக்கல, இன்னும் எந்த தொகுதியிலும் பிரச்சாரம் வந்து அவர்கள் ஆரம்பிக்கல. ஸோ அவர்கள் வந்து தெரு தெருவா வீதி வீதியாக பிரச்சாரத்துக்குலாம் அவர்கள் வந்து போக மாட்டாங்க. ஒரு இடத்துல வந்து ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி தான் வாகனத்து மேலே இருந்தே ஒரு பிரச்சாரத்தை வந்து அவர்கள் பண்ணுவாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி ரொம்ப ரூட்டடாக அந்த முறை வந்து அவர்கள் போய் பிரச்சாரத்தை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதிமுக தரப்புல அறிவிக்கப்பட்ட தொகுதிகளில் பிரச்சாரங்கள் அங்கே வந்து இப்போ ஆரம்பிக்கிறதுக்கு இருக்கு. இன்னும் அவர்கள் முழு வீச்சில் இறங்கலை. ஸோ இந்த பக்கம் தாவைக்கோ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் சார்பாக இப்போ வரைக்கும் வேட்பாளர் அப்படின்ட்டு யாருமே அறிவிக்கப்படலைங்கிறது ஒன்று. விஜய் அவர்களே இன்னும் வெளியே வந்து பிரச்சாரம் செய்யலை, களப்பணி இன்னும் ஆரம்பிக்கல அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். ஒரு ஷெடியூல் ஒன்று போட்டாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 தொகுதிகளுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. அதில் ஒரு தொகுதியில் அனுமதி வந்து அவர்களுக்கு மறுப்பு அப்படிங்கிற காரணத்தை வச்சு மொத்தமாக ஷெடியூலை வந்து அவர்கள் மாற்றுறதுக்கான திட்டத்தில் இருக்கிறாங்க. இது வந்து இப்படியே வந்து தள்ளி போயிட்டே இருந்துச்சுன்னா எலெக்ஷனுக்கு ரொம்ப குறுகிய நாட்கள் தான் இருக்குது. எப்படி நம்மளால் பிரச்சாரத்தை முடிக்க முடியுங்கிற கேள்வியை எதிர்த்தரப்புல இருந்து யாரும் கேட்கல. அந்த கட்சியினரே வந்து விஜயை பார்த்து கேட்குற இடத்துக்கு அவர் வந்து வந்துட்டாங்க. ஏன்னா தேர்தல் தேதி அறிவிக்கட்டும், அண்ணன் தமிழ்நாடு ஃபுல்லாக பிரச்சாரம் பண்ணுவாருங்கிற மாதிரி தான் ஆதவர்ஜுன் அவர்கள்லாம் அதுக்கு முன்னாடி பேசியிருந்தாரு. தேர்தல் தேதி அறிவிச்சு கிட்டத்தட்ட 2 வாரங்கள் ஆக போதே இன்னும் எதுவுமே பண்ணாமல் இருக்குமே அப்படிங்கிற கேள்வி கட்சிக்குள்ளேயே வந்து இப்போ பெரிய அளவில் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல தாவேகாவும் தேர்தல் பிரச்சாரத்தின் அடிப்படையில் ரொம்ப ஒரு பின்னடைவில் தான் இருக்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த கட்சி வந்து அதிகப்படியான மக்கள் ஆதரவை இந்த முறை பெறுறாங்க. கூட்டணியாக நிற்கிற அணிகளுக்கு மக்களுடைய ஆதரவு கிடைக்குதா, இல்லை தனியாக நிற்கக்கூடிய அந்த 2 கட்சிகளுக்கு எவ்வளோ ஆதரவு கிடைக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.